தொடர்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவர் விட்டு சென்ற அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என் தலைவன் அவர் செய்த ஒரு சில உரிமைகளை தங்கள் பார்வைக்கு 10 லட்சம் சுனாமி பேரிடருக்கு 10 லட்சம். அது மட்டுமல்லாது இன்றைய எங்களுடைய இல்லாம ஒரு தொழிலாளி அங்க போய் பணியில செய்யும் போது அவனுடைய வேலை நிமித்தமாக அங்க சென்ற போது அவனுக்கு 2 லட்சம் 3 லட்சம் நிவாரணம். அப்ப குடிச்சிட்டு சேர்த்தா 10 லட்சம். எவ்வளவு கேவலமான ஆட்சி இப்போ தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் தாய்மார்களே நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது தலைவருக்கு தான் நீங்கள் அது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. அடுத்தது புரட்சி தலைவிக்கு அடுத்த போல் தமிழகத்திலே ஒரு பெண் தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிற, தமிழக மக்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிற எங்களுடைய புரட்சி அன்னியார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆட்சியில ஒரு இங்கே காவல்துறை போன வாரம் ஒரு 10-15 நாள் இந்த பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. அதாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் டிஎஸ்பி எல்லாம் பேப்பர்ல பார்த்துருக்கேன், அவர்கள்கிட்டயே தகாத ஒரு விஷயம் நடந்தது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இங்கே தமிழகத்திலே இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கொலை, பெரிய பெரிய கட்சி தலைவர்களை கூட பட்டம் பகலிலே வெட்டி கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை இன்று தமிழகத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் பார்க்க வேண்டும். லஞ்சம் லாவண்யமான ஆட்சி. மக்கள் கிராமத்திலிருந்து அர்ஜென்ட்டா கூட்டிட்டு வராங்க செய்யாறு தலைமை மருத்துவமனைக்கு. இங்க இருக்குதுப்பா பெரிய ஹாஸ்பிட்டல், எதுக்கிட்டு வராங்க? எப்படியாவது எங்க வீட்டுக்காரனை, எங்க அண்ணனை, எங்க தம்பியை, எங்க தங்கச்சியை காப்பாற்றிடுவாங்கன்னு கொண்டு வரும் பொழுது அவர்கள் சொல்கின்ற ஒரே வார்த்தை, தலைமை மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் சொல்ற ஒரே வார்த்தை, ஐயா இங்கே அந்த வசதி இல்லை. அதுக்கு எதுக்கு இந்த மருத்துவமனை, அதுக்கு எதுக்கு இம்மா பெரிய மருத்துவமனை என்பது எனக்கு தெரியவில்லை. அதையெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஏன் சொல்றோம், சும்மா கடமைக்காக பேசுறோம் இல்லை. அதையெல்லாம் இப்போது ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சீர்கேட்டை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க திண்டிவனம் ரயில்வே போக்குவரத்து கழகம் பல வருடங்களாக கிடப்பில் கிடக்கு. பல பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான இழப்பீடு கொடுக்கல, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்காம கிடப்பில் இருக்குது. இதோட வேடிக்கை, விவசாயிகள் எந்த அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான அரசிலே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமை. விவசாயிகள் எடுத்துக்கங்க, இதோ பக்கத்தில் இருக்கிற செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில தற்பொழுது பெரிய பிரமுகர் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் அண்ணன் தான் தலைவராக இருக்கிறாரு, வரவேற்கிறோம். ஒரு பெரிய பதவியில இருக்கிற அவர் தான் அங்க தலைவராக இருக்கிறாரா? பாத்தீங்கன்னா இன்றும் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை, பல நிலுவைத் தொகைகள் வழங்கப்படாமல் கிடப்பிலே கடந்த விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இதுதான் உண்மை. இதை மறுக்க முடியுமா? இதுக்குண்டான ஆதாரத்தோட சும்மா கூட்டத்தை கூட்டி நாங்க ஏதோ ஆதாரம் இல்லாம பேசுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதற்கான ஆதாரத்தோட தான் நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல்மா சிப்காட் திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், புஞ்சை நிலங்களை பயன்பாட்டிற்கு விவசாயத்திற்கே உகந்தாத நிலங்கள், அது எதுக்குமே பயன்படாது, அந்த மாதிரி நிலங்கள்ல நீங்க கொண்டு வாங்க. எடுத்துக் கொண்டிருக்கிற ஏறக்குறைய ஒரு 3000 சில்லற ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற இந்த தமிழக அரசு. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க மேல ஒரு குண்டாஸ், அதுல எங்க கழகத்தோட ஒன்றிய செயலாளர். ஏன் இவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். ஒரு பயன்பாட்டில் இல்லாத எங்கெங்கயோ இருக்குது. அவர் கேட்கிறார், மந்திரி நான் எவ்வளோ ஒரு இழப்பீடு கொடு. நாங்கள் இழப்பீடு கேட்கல. எந்த விவசாயினா எங்களுக்கு இழப்பீடு கொடுங்க, அவங்க எங்க நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே. சொல்லாத இடத்தை நீங்க என் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்றதுல எந்த விதமான விஷயம், அதுக்குண்டான எந்த விதமான முகாந்திரம் இல்லை. மக்களை
ஒரு பெரும் சுரண்டி தமிழக மக்களை பாழாக்கி அவளை வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த தமிழக அரசு என்பதை இந்த நேரத்திலே நான் வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதையுமே சொன்ன விஷயங்கள், தமிழக மக்கத்துல தேர்தலுக்கு வாக்குறுதி வரும்போது சொன்ன விஷயங்களை எதையுமே செய்யல அப்படின்றது இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல் விஷயத்தை ஒரு 2-3 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே மாவட்ட தலைமை மருத்துவமனை என்று திருவண்ணாமலை மாவட்ட தலைமை மருத்துவமனைன்றான். இட்டு போய் சேர்த்த உடனே போதும் 10 நிமிஷம் நீ பேசி கொண்டு தான் போதும், கொஞ்சம் மயக்கமா இருந்தா போதும். நீங்க வெளியூருக்கு இட்டு போயிடுங்க, இங்கிருந்து செங்கல்பட்டு போங்க, அங்க போங்க, சென்னைக்கு போங்க. அப்ப இங்கே எதுக்கு ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனை என்ற பெயரிலே போன வாரம் கூட நம்ம அண்ணன் ஏவாவேலு அண்ணன் அமைச்சர் வந்து கட்டிடத்தை திறந்து வைத்தார். எதற்கு கட்டிடங்கள்? பல கட்டிடங்கள் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே முதலீடு செய்யப்பட்டு அங்கே இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மந்திரிகள் அவர்கள் கமிஷன் பெறுவதற்காகவும் அவருடைய சுய லாபத்திற்காக மட்டுமே கட்டிடங்கள் கட்டப்படுகிறது. நேரத்தின் காலையில் ஒரு 3 மிஷின் கொடுக்கிறோம், ஒரு சலவை தொழிலாளிக்கு ஒரு சலவை. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் சொல்வார், அன்னதானம், தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அந்த வகையிலே அன்னதானத்தை மிக்க அரிசி. அதுபோல பார்த்தீங்கன்னா இன்று எங்களுடைய சொந்த பணத்திலே எங்களுடைய கழகத்துடைய மகளிரணி துணை செயலாளர் சகோதரி சோமங்கலம் அவர்கள் பொற்கரங்களால் இங்கே நலத்திட்டங்களும் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை மாற வேண்டும், தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி மலர வேண்டும், தமிழக மக்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும், தமிழகத்திலே ஒரு புரட்சி புயல் வெடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வருங்காலத்திலே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுடைய இங்கே தாய்மார்களுடைய எங்களுடைய பெண் தலைவரை ஆதரித்து இந்த தமிழகத்திற்கு ஒரு நல்லதொரு தமிழக விடிவெள்ளியாக தமிழகத்திற்கு ஒரு நம்ம ஒரு முற்போதையாக இருக்கணும். அதுக்கு ஒரு முன்னோட்டமாக நீங்கள் எல்லாம் செயல்பட்டு ஒரு நல்ல வாய்ப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த செய்யார் டவுன் ஐயப்பன் அவர்களை மேடை கலைக்கிறோம். சலவை தொழிலாளி ஐயப்பன் அவர்கள், சலவை தொழிலாளி ஐயப்பன். தேமுதிக நலிந்த நிர்வாகி போலூர் தொகுதி கோதண்டம் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஆண்டு காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பாரு. என் மக்கள் கோசரம் நான் இன்னும் நிறைய செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா எல்லாருமே தவற விட்டோம். இன்னைக்கு அவர் மறைஞ்சு 9 மாதம் ஆகிவிட்டது. இன்னமும் எங்க கோவில்ல, அதாவது இன்னைக்கு கேப்டன் கோவில் சொல்லிட்டு அங்க பேர் பலகை சூட்டி இருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னமும் எங்கிருந்து தான் நான் மேக்சிமம் அங்க இருப்பேன், எங்கிருந்து தான் வருவாங்க தெரியாது. அது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் உட்கார்ந்து அழறாங்க பாருங்க. நிஜமா அப்படி என்னதான் பண்ணி என்னதான் ஈர்ப்பு கொடுத்தாருன்னு தெரியல. இது அன்னைக்கே நீங்க சிந்திச்சிருந்தா இன்னைக்கு வேற மாதிரி போயிருக்கோம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அதே மாதிரி அதோட முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு மாடல் ஆட்சின்றாங்க. எல்லாரும் பார்த்துன்னு தான் இருக்கீங்க மாடல் ஆட்சி என்ன மாடல்ல போயின்னு இருக்குன்னு. ஒருத்தர் என்னன்னா 1000 கோடி சாவு, அதாவது செத்த பிணத்தை போடுற அறையில வச்சிருந்தாராம். அதே மாதிரி கள்ளச்சாராயம். இன்னைக்கு அது தேவையா? எல்லாருமே அன்னில இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் போராடின்னு தான் இருக்கோம். இதோ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடையை குறைச்சிட்டு வந்துருவேன். நாங்க இது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? அது மட்டும் இல்ல, கஞ்சா 55 கோடி வீட்டுல பதுக்கி வச்சிருக்காரு. அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் நீங்க அதாவது போராடுறீங்க? சாராயம் கடை வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அந்த நிமிஷம் போராடுறீங்க. கொண்டவர் எங்களை எல்லாம் அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்துகின்ற
செய்யாறு தொகுதி செய்யாறு டவுன் ஐயப்பன் அவர்களை மேடை கலைக்கிறோம். சலவை தொழிலாளி அவர்களுக்கு ஐயப்பன் அவர்கள் சலவை தொழிலாளி ஐயப்பன் அவர்களுக்கு இசைரி பெட்டி வழங்கப்படுகிறது. தேமுதிக நலிந்த நிர்வாகி வந்தவாசி தொகுதி பெருநமலூர் கிழக்கு கிடைக்கிறோம். நித்யானந்தம் அவர்களை மேடை இதுக்கெல்லாம் நீங்க சிந்திச்சு இதுக்கு மேலே இப்படியே இருந்தா போதை இல்ல. இன்னைக்கு கற்பழிப்புல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம தான் ஒரு காரணமா இருக்கிறோம். நம்ம ஒழுங்கா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி அன்னைக்கே தலைவர் சொன்னாரு வீடு தேடி ரேஷன் பொருள் வரும்னு. ஆனா அது யாருமே செவி கொடுத்து அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கல. இன்னைக்கு என்ன மாசம் தோறும் எல்லாருக்கும் ரேஷன் பொருள் எல்லாம் கிடைச்சிருந்தா? எதுவும் கிடையாது. போய் கியூல நின்னும் கிட்ட போயிட்ட அப்புறம் இல்ல அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இதுக்கு மேல நானும் ரொம்ப பேச